بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த நல்ல தருணத்திலே அல் குர்ஆனை ஓதுவது அதனுடைய மகிமை தொடர்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் அல் குர்ஆன் மனனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் அதிகமானவர்கள் மனனம் செய்து அதிலே மும்முரமாக செயற்பட்டு இப்படியெல்லாம் நாங்கள் ஏற்பாடுகளை செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு அல் குர்ஆன் தொடர்பாக கேள்விகள் கேட்டு ஆர்வமூட்டியிருக்கிறதை அவதானிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, உதாரணமாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அபுல் முந்திர் அவர்களே, அதத்ரி ஐய ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அலம், நீங்கள் ஓதக்கூடிய அல் குர்ஆனிய வசனங்களில் எது மிக மகத்தான வசனம் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறினார்கள். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கேள்வியை கேட்டார்கள், அல் குர்ஆனில் மகத்தான வசனம் எது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படி என்று கேட்டவுடன் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டுகிறார்கள். சரியான பதிலை அவர்கள் வழங்குகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சில் தட்டி, உன்னுடைய அறிவு இன்னும் விசாலமாகட்டும், உன்னுடைய அறிவு இன்னும் வரவேற்கப்படக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டு, அதுவும் குர்ஆன் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், அல் குர்ஆன் சம்பந்தமாக கேள்விகள் கேட்பதும் அதை ஓதி காட்டுவதும் அல் குர்ஆன் தொடர்பான பல விஷயங்களை எங்களோடு பேசிக்கொள்வதும் அதை பாராட்டுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் யாரெல்லாம் நன்கு ஓதக்கூடியவர்களாக இருப்பார்களோ சஹாபாக்களில் அவர்களுடைய பேரை சொல்லியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல ஓதலை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், நல்ல குர்ஆன் வசனங்களை அழகான முறையில் ஓதக்கூடியதை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இன்ன சஹாபியிடத்திலே போய் நீங்கள் அல் குர்ஆனை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்டு கூட ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துவதையும் நாங்கள் ஹதீதிலே காண முடியும். சகோதர சகோதரிகளே, உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப ஐ யக்ரா அல் குர்ஆன கத்தன், யார் அல் குர்ஆனை கல்லன் என்று சொன்னால் பரியன் என்று சொல்லுவார்கள், மிக ஃப்ரெஷ்ஷான ஓதல், அதாவது ஒரு பழம் கனிந்து
எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாமல், எந்த ஒரு வெதும்பலும் இல்லாமல் மிக அழகான முறையில் சாப்பிடுவதற்கான ஒரு ஸ்டேஜில் இருக்குமே, அதற்கு சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான அழகான ஓதலை நீங்கள் கேட்க ஆசைப்படுகிறீர்களா? அப்படி நீங்கள் ஆசைப்பட்டால் எந்த அளவுக்கு என்றால் சொல்லுகிறார்கள், கமா உன்சில அல் குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அந்த முறையில் அழகாக ஓதக்கூடிய ஒரு ஓதலை நீங்கள் கேட்க வேண்டுமா? நீங்கள் இப்னி உம்மி அப்தின், அதாவது அப்துல்லாஹிபின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்கிறார்கள். உம்மு அப்தி என்பது அப்துல்லாஹிபின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாருடைய பெயர். அப்போ தாயாருடைய பெயரை சொல்லி அப்துல்லாஹிபின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஓதலை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அழகான ஓதலை கேட்க விரும்பினால் அப்துல்லாஹிபின் மசூத் அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஓதலை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சில அழகாக ஓதக்கூடிய சஹாபாக்களை குறிப்பிட்டு ஆர்வமூட்டி இருக்கிறதை ஹதீதிலே நாங்கள் அவதானிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்களே சந்தோஷப்பட்டு கொள்வார்கள். தங்களுக்கு ஓத தெரியும், அல் குர்ஆனை படித்து கொண்டோம் என்கிற விஷயத்தில் சஹாபாக்களே சந்தோஷப்படுவார்கள். உதாரணமாக அப்துல்லாஹிபின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன சொல்கிறார்கள்? லகத் அஹதுத்து மின் ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அல் குர்ஆனை நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயினால் கேட்டு படித்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே படித்தேன் என்று சொல்லுவதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்தே நான் அல் குர்ஆன் ஓதுவதை கேட்டு படித்து கொண்டேன். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள்? பிதான் வ சபஈன சூரத்தன், 70 சொச்சம் சூறாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினாலேயே ஓத கேட்டு நான் படித்து கொண்டேன், மனப்பாடம் செய்து கொண்டேன், ஓத கற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்வார்கள்? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லகத் அலிம அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி மின் அலமிஹிம் பி கிதாபில்லாஹ். சஹாபாக்கள் ஏனைய தோழர்களை குறித்து சொல்கிறார்கள், அவர்களுக்கே தெரியும் நான் தான் அவர்களில் அல் குர்ஆனை சிறப்பாக கற்றிருக்கக்கூடியவன் என்று அவர்களுக்கே தெரியும் என்று சொல்கிற அளவுக்கு அல் குர்ஆனை படித்ததில் ஒரு சந்தோஷம். அதுவும் யாரிடத்திலிருந்து படித்திருக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவிலே இருந்து நேரடியாக கேட்டு படித்தது. அதுவும் 70 சொச்சம் சூறாக்களை ரசூலுல்லாஹ்விடத்திலே நேரடியாக இருந்து படித்ததை சந்தோஷமாக சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலே இருந்து கேட்டு படித்தது ஒரு புறம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? சஹாபாக்களுடைய நாவிலே இருந்து கேட்பதற்கு ஆசைப்படுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயினால் கேட்டு ஓத கற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது என்ன செய்தி வருகிறது? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுடைய வாயிலே இருந்து அல் குர்ஆன் ஓதப்படுவதையும் அதை கேட்பதையும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இதே அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், இக்ரா அலையல் குர்ஆன, குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுங்கப்பா என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதும் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நானா உங்களுக்கு ஓதி காட்டுவது? உங்கள் மீதல்லவா அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்க நானா ஓதி காட்டுவது? அப்படி என்று ஆச்சரியமாக கேட்பார்களாம். கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள்? ஃபஇன்னி உஹிப்பு, நான் ஆசைப்படுகிறேன். இன்னொரு ரிவாயத்தில் ஃபஇன்னி அஷ்தஹி, நான் ரொம்ப விரும்புகிறேன். என்ன என்று சொன்னால், மின் கைரி, ஏனையவரிடத்திலிருந்து அல் குர்ஆன் ஓத அதை நான் கேட்பதற்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு அல் குர்ஆனை ஓதுவது என்பதும் அதை கேட்பது என்பதும் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 3 வகையான நெருக்கங்கள் கிடைக்கின்றன. அல் குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 3 வகையான நெருக்கங்கள் கிடைக்கின்றன. முதல் வகையான நெருக்கம் என்ன? அல்லாஹுடனான நெருக்கம் அவர்களுக்கு கிடைக்கிறது. யார் இஹ்லாஸாக உள்ளத்தை பாவங்களிலே இருந்து கழித்து யாரெல்லாம் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹுக்கென்றே அடிபணிந்து அமல் செய்து கற்று ஓதுகிறார்களோ
அவர்களுக்கு கிடைக்கிற முதலாவது நெருக்கம் எதுவென்று கேட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னலில்லாஹி அஹ்லீன மினன்னாஸ், மனிதர்களில் அல்லாஹுக்கு என்றே சொந்தமான சிலர் இருக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் அல்லாஹுடைய தூதரே என்று கேட்கிறார்கள். மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யார் அவர்கள் என்று கேட்டவுடன் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள்தான் அல் குர்ஆனோடு பயணித்தவர்கள். அஹ்லுல் குர்ஆனை பொறுத்தவரையில் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, அவர்கள் அல்லாஹுடையவர்கள், அல்லாஹுக்கென்றே விசேடமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அல் குர்ஆனை நேசித்து ஓதினால் முதலாவது நமக்கு கிடைக்கிற நெருக்கம் எதுவென்று கேட்டால் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீதை பாருங்கள், அல்லாஹுடைய நெருக்கம் எப்படி கிடைத்திருக்கிறது என்பதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு ஹதீதை நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு ஏவினான், உங்களுக்கு உபய் அவர்களே உங்களுக்கு அல் குர்ஆனை ஓதி காண்பிக்குமாறு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று சொல்கிறார்கள். யாரை அழைத்து? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள். அப்பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வ சம்மானி, அல்லாஹு தஆலா என்னுடைய பெயரை சொன்னானா? அல்லாஹு தஆலா என்னுடைய பெயரை சொல்லி ஓதி காட்டுமாறு சொன்னானா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கால நாம், ஆம் உபய் அவர்களே, உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு ஓதி காட்டுமாறு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டான் என்று சொல்லுகிறார்கள். சொன்னவுடன் அந்த வார்த்தையை கேட்டு ஆனந்தம் தாங்க முடியாமல் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபபகா, அழுதார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சஹாபிக்கு இந்த சிறப்பு எப்படி கிடைத்தது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பெயரை சொல்லியே அவருக்கு ஓதி காட்டுமாறு சொல்லுகிறான் என்று சொன்னால் அல் குர்ஆனோடு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சில மனிதர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, நாம் யாருக்கு வேதத்தை கொடுக்கிறோமோ, அல்லாஹு தஆலா சில மனிதர்களை தேர்வு செய்து அல்லாஹ்வை அல் குர்ஆனுடைய அறிவை கொடுத்துருவான். அப்படி அல்லாஹ் அல் குர்ஆனுடைய அறிவை யாருக்கு தேர்வு செய்து விசேடமாக கொடுக்கிறானோ, யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி, அல் குர்ஆனை அவர்கள் சரியான முறையிலே ஓதுவார்கள். உலாயிக யூமினூன பிஹி, அதை அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுவார்கள். அப்படி என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல் குர்ஆனோடு நெருக்கமானவர்கள் என்கிற முதலாவது செய்தியை சொல்லுகிறான். சகோதர சகோதரிகளே, இரண்டாவது என்ன நெருக்கம் கிடைக்கிறது? மலாயிக்காமார்களுடைய நெருக்கம் கிடைக்கிறது. அல்லாஹுடைய நெருக்கம் ஆரம்பமாக, அடுத்ததாக வரக்கூடிய நெருக்கம் எதுவென்று கேட்டால் மலாயிக்காமார்களுடைய நெருக்கம் கிடைக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் மாஹிரு பில் குர்ஆன், அல் குர்ஆனை திறமைசாலியாக யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் மஅஸ்ஸபரத்தில் கிராமில் பரரா, நாளை மறுமை நாளில் அவர்கள் விசேடமான ஒரு கூட்டத்தாரோடு இருப்பார்கள். அஸ்ஸபரத்தில் கிராமில் பரரா, சங்கையான தூதுவர்களோடு இருப்பார்கள், நல்ல தூதுவர்களோடு இருப்பார்கள். அப்போ மறுமை நாளில் விசேடமான கெஸ்டாக அழைக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் அல் குர்ஆனோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மலக்குமார்களோடு சுவர்க்கத்திலே நுழைகிற அந்த சந்தர்ப்பத்தில், அதுவும் அல்லாஹ்விடத்திலே விசேடமாக இருக்கக்கூடிய அந்த படைப்போடு நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கிறது? அல் குர்ஆனோடு யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது. மூன்றாவது கிடைக்கிற நெருக்கம் என்ன சகோதர சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பற்றும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தவர்களும் யார் என்று சொன்னால் அல் குர்ஆனோடு நெருக்கமாக இருந்தவர்களை. அல்லாஹ்வுடைய தூதர் விசேடமாக சில குறிப்பிட்ட சஹாபாக்களை கடுமையாக நேசித்தார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நேசித்தவர்களில்
அல் குர்ஆனோடு தொடர்பாக இருக்கக்கூடிய சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக நேசித்ததை நாங்கள் அவதானிக்கலாம். அபூ மூஸல் அஷ்ஆரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் யமனிலே இருந்து வந்த பொழுது கொஞ்ச காலம் மதீனாவிலே தங்கியிருந்தோம். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் எப்படி கருதினோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதராகத்தான் கருதினோம் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் விசேடமாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த அனுமதியை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் ரசூலுல்லாவோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ரசூலுல்லாவோடையே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்தார்களேயாக இருந்தால் அவர்களுக்கு மறைப்பை ஏற்படுத்தி கொண்டு இருப்பார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேடுகளிலும் பள்ளங்களிலும் நடந்து கொண்டு போகின்ற பொழுது ரசூலுல்லாவுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் நடந்து கொண்டிருப்பார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்களே சொல்லுகிற அளவுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கம் இருந்தது. இந்த நெருக்கத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் என்கிற அந்த விசேடத்தன்மை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதனால தான் அப்துர் ரஹ்மான் இப்னு யஸீத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டோம். ஹுதைஃபா ரலியல்லாஹு இடத்திலே நாங்கள் போய் ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி என்று சொன்னால், எங்களுக்கு நீங்கள் ஒரு மனிதரை காட்ட வேண்டும். அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார் என்றால், அன் ரஜுலின் கரீபி சம்தி வல் ஹதீம் மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய வழிமுறைக்கு ரொம்ப நெருக்கமான, ரசூலுல்லாவுடைய சுபாவத்தோடு மிகவும் ஒத்து போகக்கூடிய ஒரு மனிதரை எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று யாரிடத்திலே கேட்கிறார்கள்? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு இடத்திலே கேட்டவுடன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆச்சரியமான பதிலை சொல்கிறார்கள். என்ன பதில் சொல்கிறார்கள்? மா அரிஃபு அஹதன், நான் யாரையும் அப்படி காணவில்லை. அக்ரப சம்தன் வ ஹதியன் வ தல்லன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய சுபாவத்தோடும் ரசூலுல்லாவுக்கு இருக்கக்கூடிய அதே ஹிதாயத் என்கிற பண்போடும் ரசூலுல்லாவுடைய குணாதிசயங்களோடு மிக நெருக்கமான ஒரு மனிதர் இருப்பாரையாக இருந்தால், நான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை விட அவரை மிஞ்சிய ஒரு மனிதரை நான் காணவில்லை என்று யார் சொல்லுகிறார்கள்? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நெருக்கம் எதனால் வந்தது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல் குர்ஆனுக்கும் இருந்த தொடர்பு அப்படிப்பட்டது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல் குர்ஆனை நீங்கள் படிப்பவர்களில் ஒருவரிலாக மிக முக்கியமான ஒருவராக சொன்னார்கள். யாரை? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாகவே ஒரு சஹாபிக்கு போய் சொல்கிறார்கள், உங்களை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபியை அழைத்து உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களே ஆக இருந்தால் அது சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்குமா? நிச்சயமாக அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தும் அல் குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? யா முஆத், முஆத் அவர்களே, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னி லஉஹிப்புக, நிச்சயமாக நான் உன்னை நேசிக்கிறேன். வல்லாஹி இன்னி லஉஹிப்புக, அல்லாஹ் மீது ஆணையாக நிச்சயமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஊஸீக யா முஆத் லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் தகூல், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பின்னேர் வரக்கூடிய இந்த துஆவை நீ மறந்து விடாதே என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக என்கிற துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லுகிறார்கள். சொல்லுகிற பொழுது எதை முத்தாய்ப்பாக சொல்லுகிறார்கள்? இன்னி உஹிப்புக, வல்லாஹி இன்னி உஹிப்புக. இந்த நேசம் எதனால் வந்தது? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு அல் குர்ஆனை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசம்? தொழுவிக்க போனார்களே ஆக இருந்தால்
சூரத்துல் பக்கராவை நீண்ட நேரம் ஓதுவார்கள். அதனால் சஹாபாக்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முஆத் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதால் நீண்ட நேரமாக தொழுகிறார் என்று முறைப்பாடு செய்கிற அளவுக்கு அல் குர்ஆனின் மீது ஆசை யாருக்கு இருந்திருக்கிறது? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனோடு நெருக்கமாக இருக்கிற அந்த தாக்கத்தின் விளைவின் ஒரு பகுதியாக உம்மை நான் நேசிக்கிறேன் முஆத் அவர்களே என்று சொல்கிறார்களாக இருந்தால், அல் குர்ஆனுடனான நேசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்கு ஈடானது. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்தவன். அந்த அல் குர்ஆனை கொண்டு வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த அல் குர்ஆனை போதித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மூன்று மிகப்பெரிய ஸ்தானங்களுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது. எதன் மூலம் கிடைக்கிறது? அல் குர்ஆனை ஓதுவதன் மூலம் கிடைக்கிறது என்பதை நாங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை புரிந்து கொள். ஒரு மனிதனிடத்திலே அல் குர்ஆன் குடிகொண்டு விட்டால், ஒரு மனிதனிடத்தில் அல் குர்ஆன் குடிகொண்டு விட்டால் அது அவனை மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திற்கே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளாத அந்தஸ்து, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கொடுக்காத மிகப்பெரிய நியாமத்தை, அந்த அன்பையும் பாசத்தையும் கண்ணியத்தையும் மக்கள் மத்தியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விதைக்கிறான் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அல் குர்ஆனை ஓதத் தெரிகிறவராக இருக்கிறார், அல் குர்ஆனை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்து விடுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் குத்தாபுல் வஹியை எழுதக்கூடியவர்கள் என்பதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட சஹாபி சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? கான சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா உம்முல் முஹாஜிரீன் அல் அவ்வலீன, ஆரம்ப காலத்தில் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு இமாமத் செய்யக்கூடியவராக இருந்தார். யார் இருந்தார்? சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அவர்கள் இருந்தார். வஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு இமாமத் செய்யக்கூடியவராக இருந்தார். எங்கே இமாமத் செய்யக்கூடியவராக இருந்தார்? ஃபி மஸ்ஜிதி குபா, குபா பள்ளி வாயலிலே முதல் ஆரம்பகட்டமாக ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கும் ஏனைய சஹாபாக்களுக்கும் தொழுவிக்கக்கூடியவராக இருந்தார் என்று விசேடமாக சொல்கிறார்கள். விசேடமாக சொல்லிவிட்டு அந்த விசேடத்தை மேலும் அதிகப்படுத்துகிறார்கள். எப்படி அதிகப்படுத்துகிறார்கள்? பின்னால் நின்று தொழுத சஹாபாக்கள் யார் தெரியுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபீஹிம் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வ அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு வ ஸைத் வ ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இப்படிப்பட்ட பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுதார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த விசேடத்தன்மை எதனால் வந்தது? அல் குர்ஆனினால் வந்தது. அதுவும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், சாலிம் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமையாக இருந்தார்கள். இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர் என்று பார்க்கப்பட்ட அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். இஸ்லாம் வந்த பிறகு மகன் என்கிற ஸ்தானத்தில் பார்க்கப்பட்டார்கள். பிறகு வளர்க்கிற பிள்ளைகளை நீங்கள் மகனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்ன பிறகு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உற்ற சகோதரனாக மாறியவர் சாலிம் என்கிற ஒரு அடிமை. எப்படி ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வளர்ப்பு பாசறையில் ஒரு அடிமையாக இருந்தார்களோ, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஒரு அடிமையாக இருந்தார்களோ, அவர்களை எல்லாம் இந்த அல் குர்ஆன் உயர்த்தியது. அதிலும் விசேடமாக சாலிம் அவர்களை உயர்த்தியது என்று சொன்னால் அங்கு அடிமை ஆண்டான் என்கிற விஷயம் கிடையாது. அல் குர்ஆன் ஒரு மனிதனிடத்திலே இருக்கிறதா, அது அவனை உயர்த்தி கொண்டே இருக்கும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ரொம்ப நேசித்து கேட்பார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை மிக நேசித்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பள்ளி வாயிலுக்கு பக்கத்தால் போகின்ற பொழுது நான் கொஞ்சம் தாமதித்து விட்டேன். யார் சொல்லுகிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் முந்தி விட்டார்கள்,
நான் கொஞ்சம் தாமதித்து விட்டேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷா அவர்களே என்ன லேட்டாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்டவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், பள்ளிக்கு அருகாமையால் நடந்து போகின்ற பொழுது நான் ஒரு ஓசையை கேட்டேன், அல் குர்ஆன் ஓதுகிற அந்த அழகை நான் கேட்டேன். இதுவரை அப்படி ஒரு அழகான ஒரு ஓதலை நான் கேட்கவில்லை அப்படி என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் ஆர்வமாக யார் அவர் அங்கு ஓதிக்கொண்டிருப்பவர் என்று பார்ப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக ஆடையை அணிந்து கொண்டு போகிறார்கள். அங்கே யார் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள்? அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்ன மற்ற சஹாபியிலே ஒருவர் தான் அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மிஸ்மார் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அதுவும் உள்ள ஒரு சிறப்பு தான். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக அழகாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்லக. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, உம்மை போன்று அழகாக அல் குர்ஆனை ஓதக்கூடியவரை இந்த உம்மத்தில் ஆக்கி வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் என்று சொன்னால் அல் குர்ஆனை ஓதுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததென்றால், வஹி இறங்குகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியாவது அந்த குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது அந்த குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட வேண்டும் என்பதற்காக நாவை அவசரமாக அசைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம், நாமே அல் குர்ஆனை உம்முடைய உள்ளத்தில் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை கேட்க வேண்டும், அதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அவசரமாக பாடமாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது எதை காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எப்படியாவது மனனம் செய்துவிட வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தை காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதுவார்களாம். எப்படி ஓதுவார்கள்? வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் என்று வரக்கூடிய அழகான ஒரு இந்த சூராவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையிலே ஓதுவார்களாம். இஷா தொழுகையிலே அந்த சூராவை ஓதுகிற அழகை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது, ஃபமா சமிஅது அஹதன் அஹ்ஸன மின்ஹு சௌதா, ரசூலுல்லாஹ்வை விட இவ்வளவு அழகான இந்த குரலில் ஓதக்கூடிய யாரையுமே நாங்கள் கண்டதில்லை என்று சஹாபாக்கள் சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக அல் குர்ஆனை ஓதுவார்கள் அப்படிங்கிற செய்தி நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அல் குர்ஆனை ஓதியிருக்கிறார்கள், அல் குர்ஆனை மனனம் செய்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள், சஹாபாக்களை தூண்டியிருக்கிறார்கள். இந்த செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகப்பட்ட ஹதீதுகளில் அல் குர்ஆனை ஓதுவதனுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நாளை மறுமை நாளில் அது உங்களுக்கு ஷஃபாஅத் செய்கிற நிலையில் வரும் என்றார்கள். மறுமை நாளில் வருகின்ற பொழுது சாஹிபுல் குர்ஆன் அல் குர்ஆனை மனனம் செய்து கொண்டு வருகிறாரே, அப்படி அல் குர்ஆனை மனனம் செய்து கொண்டு வரக்கூடிய அந்த மனிதரை பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்லுவான்? இக்ரா, ஓதுங்கள், ஓதிக்கொண்டே உயர்ந்து கொண்டே இருங்கள். வரத்தில் கமா குந்த துரத்தில், எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் தர்த்தீலாக தஜ்வீது முறைப்படி ஓதினீர்களோ அதே மாதிரி இங்கும் நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள். சுவர்க்கத்தில் உங்களுடைய கடைசி ஸ்தானம் எதுவென்று கேட்டால், நீங்கள் போய் அடைகிற கடைசி இடம் எதுவென்று கேட்டால், எந்த ஆயத்தில் போய் உங்களுடைய ஹிஃபுல் நிற்கிறதோ
எந்த ஆயத்தில் உங்களுடைய அந்த ஓதுகிற அந்த ஓதல் போய் நிற்கிறதோ அந்த இடம்தான் உங்களுடைய சுவர்க்கத்திற்கான இடம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனை ஏந்தி கொண்டு நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே போவாரே அந்த மனிதருக்கு சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு ஹதீதுகளை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அல் குர்ஆனை மனப்பாடம் செய்வது என்பது மிக எளிதானது. ஆனால் அதை மனதிலே வைத்து கொண்டிருப்பது என்பது மிக சவாலானது. இன்றைக்கு நாங்கள் அல் குர்ஆனை மனனம் செய்து சூரத்துல் ஹுஜராத், சூரத்துல் ஹாக்கா என்று ஒவ்வொரு சூறாக்களையும் மனனம் செய்கிறோம். இந்த மனனம் செய்கிற நேரத்தில் சில நேரம் வேகமாக நாங்கள் மனனம் செய்து விடலாம். ஆனால் அதை பாதுகாக்கிற விஷயம் இருக்கிறதே, அது பாதுகாப்பது என்பதற்கு ஒரு கஷ்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மூசா இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? வைதா காம சாஹிபுல் குர்ஆன், அல் குர்ஆனை ஏந்தி இருக்கக்கூடிய ஒருவர் ஃபகராஹு பில்லைலி, இரவிலே தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல் குர்ஆனை ஓதி தான் எதை பாடமாக்கி இருக்கிறாரோ பாடமாக்கியதை பில்லைலி, இரவிலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் யாரெல்லாம் அதிகமாக ஓதுகிறார்களோ, வன்னஹாரி, இரவில் மாத்திரம் ஓதாமல் பகலிலும் ஓதுகிறார்களோ, இரவிலும் பகலிலும் எல்லா நேரங்களிலும் தாங்கள் மனப்பாடம் செய்ததை திரும்ப திரும்ப யார் ஓதுகிறார்களோ, அம்சகஹா, அந்த அல் குர்ஆனை அவர் மிக உறுதியாக பிடித்து கொள்வார், அல் குர்ஆன் அவரோடு இருக்கும். வைன் அத்துலகஹா, இரவிலும் பகலிலும் ஓதாமல் விட்டு விடுவார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சூறாவை ஆசைப்பட்டு நீங்கள் பாடமாக்குகிறீர்கள், ஆசைப்பட்டு நீங்கள் பாடமாக்கிய பிறகு அதை நீங்கள் குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஓதாமல் விடுவீர்களையாக இருந்தால், அதுவும் எப்படி சொல்லுகிறார்கள்? இரவில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓத வேண்டும், பகலிலும் ஓத வேண்டும், சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் அதை ஓதி ஓதி மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்படி மனதிலே யார் வைத்துக் கொள்கிறார்களோ, அம்சகஹா, அந்த அல் குர்ஆனை அவர் உறுதியாக பிடித்து கொள்வார். வைன் அத்லகஹா தஹபத், யார் இதை மெயின்டைன் பண்ணாமல் விடுகிறாரோ அது அவரை விட்டும் போய்விடும் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை மறப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே, ஒரு சூறாவை மனப்பாடம் செய்து விட்டு அதை மறப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது, அதுவே ஒரு நஷ்டமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதிவிட்டு அதை மறப்பதை நஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்? தஅல்லமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தஅல்லமு என்கிற வார்த்தையில் கற்றுக்கொள்வது, மனப்பாடம் செய்து கொள்வது, ஓதுவது எல்லாமே உள்ளடங்கும். தஅல்லமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். ஃபைன்ன அஹ்தஹா பரக்கா, அதை அப்படியே நீங்கள் பிடித்து வைத்து கொண்டிருப்பது இருக்கிறது, அது பரக்கத்தாகும் என்று சொல்லிவிட்டு வதர்கஹா ஹஸ்ரா, அதை நீங்கள் விட்டுவிட்டால், ஓதாமல் நீங்கள் விட்டு விடுவீர்களாக இருந்தால் அது ஹஸ்ராவாகும். ஹஸ்ரா என்று சொன்னால் என்ன? நஷ்டத்துக்கு சொல்கிறார்கள். அப்போ நீங்கள் அதை ஓதாமல் மனப்பாடம் செய்த ஒன்றை அப்படியே விடுவீர்களாக இருந்தால் அது ஹஸ்ராவாகும். அதை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் அது பரக்கத்தாகும் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரி, ஒரு சிறிய ஆயத்தை மனப்பாடம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிறிய ஆயத்தை மனப்பாடம் செய்து அதை நீங்கள் ஓதி ஓதி பாடமாக்கி வைத்து கொள்ளாமல் இருந்தால் அது நஷ்டமாகும். அதையும் எப்படி சொல்லுகிறார்கள்? பரக்கத்திற்கு நேர் எதிரான சொல்லாக சொல்லுகிறார்கள். அதை பாதுகாப்பது பரக்கத், அதை விடுவது ஹஸ்ரத் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அல் குர்ஆனை மனப்பாடம் செய்யாமல் விடுவோமையாக இருந்தால் அது எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அது ஹஸ்ராவாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை பாருங்கள் சகோதர சகோதரிகளே. ஒரு வசனத்தை என்றல்ல, ஒரு சிறிய வசனத்தை, ஒரு சூரா என்றல்ல, ஒரு சிறிய வசனத்தை நீங்கள் பாடமாக்குகிறீர்கள். அது எனக்கு மறந்துட்டு அப்படின்னு சொல்வதை கூட ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை. ஒரு வசனம் இருக்கிறது, அதை ஆசைப்பட்டு பாடமாக்குகிறீர்கள். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி என்று பாடமாக்குகிறீர்கள். ஆமனர் ரசூல் என்று பாடமாக்குகிறீர்கள். இப்படி அழகான வசனங்கள் எல்லாம் அல் குர்ஆனில் இருக்கிறது. சூரா ரஹ்மானை பாடமாக்குகிறீர்கள், சூரா வாக்கியாவை பாடமாக்குகிறீர்கள்,
தூங்கச் செல்கின்ற பொழுது தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு பாடமாக்குகிறீர்கள். இதையெல்லாம் பாடமாக்கி ஒரு ஆசையில் பாடமாக்கி விட்டு பிறகு அதில் சின்ன சின்ன வசனங்களாக மறக்கிறீர்களே, மறக்கிறது எனக்கு மறந்து விட்டது என்று சொல்வதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிஇஸ்ஸமா லி அஹதிஹிம் யகூலு நசீது ஆயத்தன் கைத்த வ கைத்த. ஒரு மனிதர் ஒரு வசனத்தை பாடமாக்கி விட்டு எனக்கு இந்த சூறாவில் இன்ன வசனம் மறந்து விட்டது, எனக்கு இந்த சூறாவில் இன்ன வசனம் மறந்து விட்டது அப்படி என்று சொல்வதே ஒரு கெட்ட விஷயமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, சில நேரம் உங்களுக்கு மறந்து விட்டால் பல் நுஸ்ஸிய, அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அல் குர்ஆனுடனான தொடர்பை குறைத்து கொண்டு வருகிற காரணத்தினால் அல் குர்ஆன் உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்கள், உங்களாக நீங்களே மறந்து விட்டீர்கள் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அல் குர்ஆன் என்பது அவ்வளோ மகிமையானது. அல் குர்ஆனுடைய வசனத்தை மறந்து விட்டேன் என்று சொல்கிற அளவுக்கு அல் குர்ஆனோடு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இஸ்ததுக்கிரு, அதிகம் அதிகம் அல் குர்ஆனை இஸ்ததுக்கிரு என்று சொன்னால் என்ன, நினைவுபடுத்துங்கள். இஸ்ததுக்கிற என்றால் கஷ்டப்பட்டு வலிந்து நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்கு சொல்லுவார்கள். இஸ்ததுக்கிரு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபைன்னஹு அஷத்து தஃபஸ்ஸியன் மின் சுதூரி ரிஜாலி மினன் நஅமி பிஉகலிஹா. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகம் எப்படி அதை அறுத்து கொண்டு வேகமாக பயணிப்பதற்கு விரும்புமோ அதைவிட வேகமாக ஆண்களுடைய, பொதுவாக சொல்லுகிறார்கள், ஆண்மகன்களுடைய உள்ளங்களிலே இருந்து அது வேகமாக ஓடிவிடத்தான் பார்க்கும். ஏனென்றால் அல் குர்ஆன் மகிமையானது, அது மறந்திருப்பவர்களுடைய உள்ளத்தில் இருக்காது, கஃபலத்துள்ளவர்களுடைய உள்ளத்தில் அது குடியிருக்காது. ஒரு மனிதன் அல் குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டான் என்று சொன்னால் அல் குர்ஆனை சுமக்கிற ஒரு தோல் பையாக அது மாறுகிறது. அப்போ அல் குர்ஆனை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நீங்கள் பாடமாக்கினால், இந்த உலகத்திலே யாரெல்லாம் அல் குர்ஆனில் ஒரு வசனத்தையாவது பாடமாக்குகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய வேதற்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால் நாங்கள் அடிக்கடி அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனோடு இன்றைக்கு மனிதர்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, இதை இறுதியாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல் குர்ஆனோடு மனிதர்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் குர்ஆனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, அல் குர்ஆனை எல்லாரும் ஓதுகிறார்கள், ஆனால் ஒரு மூமினும் அல் குர்ஆனை ஓதுகிறான், ஒரு முனாஃபிக்கும் அல் குர்ஆனை ஓதுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு மூமின் அல் குர்ஆனை ஓதுவதற்கு என்ன உதாரணம், ஒரு முனாஃபிக் அல் குர்ஆனை ஓதுவதற்கு என்ன உதாரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எப்படி சொல்லுகிறார்கள், மஸலுல் முஃமினில்லதி யக்ரஉல் குர்ஆன், ஈமான்தாரியாக இருக்கிறார், ஈமான் உள்ளவராக இருந்து கொண்டு அல் குர்ஆனை ஒருவர் ஓதுகிறார், ஈமானும் இருக்கிறது அல் குர்ஆனையும் அவர் ஓதுகிறார் என்று வைத்து கொண்டால் அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உத்ருஜா என்கிற ஒரு பழத்தை உதாரணமாக சொல்லுகிறார்கள். அந்த பழம் எப்படிப்பட்ட பழம் என்றால், தஅமுஹா தய்யிபுன் வரிஹுஹா தய்யிபுன், அந்த பழத்தினுடைய சுவையும் டேஸ்டாக இருக்கும், அதனுடைய வாசனையும் டேஸ்டாக இருக்கும். இப்போ ஈமானும் இருக்கிறது, அல் குர்ஆனை மோதுகிறார், ரெண்டும் இணைகிற பொழுது இந்த பழம் எப்படி நல்ல வாசமாக இருக்குமோ அது மாதிரி, அதே போன்று அது எப்படி சுவையாக இருக்குமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது மாதிரி சுவையாக இருப்பதை போல ஒரு மூமின் அல் குர்ஆனை ஓதினால் அவனுடைய உள்புறமும் தூய்மையாக இருக்கிறது, வெளிப்புறமும் தூய்மையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள், ஒரு மூமினாக இருக்கிறார், ஆனால் அவர் அல் குர்ஆனை ஓதுவதில்லை. மூமினாக இருக்கிறார், அல் குர்ஆனை அவர் ஓதுவதில்லை. அப்படிப்பட்ட மனிதருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? பேரிச்சம்பழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக சொன்னார்கள். பேரிச்சம்பழத்திற்கு வாசம் இருக்காது, ஆனால் சுவை இருக்கும்.
ஒரு இடத்திலே ஈமான் இருப்பது சுவை. ஆனால் அல் குர்ஆனை ஓதாமல் இருக்கிற காரணத்தினால் எப்படி பேரீச்சம்பழத்திற்கு வாசம் இல்லையோ அது மாதிரி அவரிடத்தில் வாசம் இல்லாமல் இருக்கும். வாசம் இல்லாமல் இருக்கும் என்று எதை சொல்கிறார்கள்? அந்த ஈமானுடைய அந்த பிடிப்பு, அந்த ஈமானுடைய அந்த வேகம் அவரிடத்திலே இல்லாமல் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கெட்ட மனிதனுக்கு உதாரணம் சொல்கிறார்கள். கெட்ட மனிதன் யார் என்று சொன்னால் அல் குர்ஆனை அவன், அதாவது அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனை ஓதுகிறான், ஒரு கெட்ட மனிதனாக இருக்கிறான், ஆனால் அவன் அல் குர்ஆனை ஓதுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் எதற்கு உதாரணம் என்றால் ரைஹானா என்கிற அந்த தாவரத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன இருக்கும்? வாசம் இருக்கும், ஆனால் அது கசப்பாக இருக்கும். ஒரு கெட்டவனாக இருக்கிறான், அல் குர்ஆனை ஓதுகிறான், எப்படி இந்த தாவரத்திற்கு வாசம் இருக்குமோ அதற்கு ஒப்பிட்டார்கள். ஆனால் அவன் கெட்டவனாக இருக்கிற காரணத்தினால் அந்த தாவரம் கசப்பதை போல அவனும் கசத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், கெட்டவராக இருக்கிறார், அல் குர்ஆனை அவர் ஓதுவதும் கிடையாது, அவரும் தவறானவராக இருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹம்பலா என்கிற தாவரத்திற்கு அது ஒப்பானதாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதனுடைய வாசமும் நன்றாக இருக்காது, அதுவும் கசப்பானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 4 வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இப்போ இதில் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். உத்ருஜாவில் இருக்கிறோமா, அல்லது பேரிச்சம்பழத்திலே நாங்கள் இருக்கிறோமா, அல்லது ரைஹானாவில் இருக்கிறோமா, அல்லது ஹம்பலாவில் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விதமாக அடுக்கினார்களே, இதில் நாங்கள் அல் குர்ஆனோடு எப்படியான தொடர்போடு இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடப்பாடோடு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆக இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல் குர்ஆனோடு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நெருக்கமானவர்களாக இருந்தார்கள்? உணர்வால் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். வெறுமனே அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மாத்திரம் இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வால் அல்லாஹ்வுடைய தூதர் அல் குர்ஆனோடு நெருக்கமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சூரத்துன் நிசாவை ஆரம்பித்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். சூரத்துன் நிசாவிலே இருந்து ஆரம்பித்து எந்த வசனம் வரை? فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. இந்த வசனம் வரை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிக்கொண்டே வருகிறார்கள். ஓதிக்கொண்டு வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் போதும் என்றார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் குத்தி காட்டினார்கள், நிறுத்திவிடு நிறுத்திவிடு என்று. அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய 2 கரங்களையும் தங்களுடைய முகத்திலே வைத்து அழுது கொண்டிருந்தார்கள், போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு வசனமும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருந்தது. சகோதர சகோதரிகளே, அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த ஹதீதுகள், இது எல்லாவற்றையும் ஏன் நினைவுபடுத்தினேன் என்றால் அல் குர்ஆனுடனான தொடர்பு எங்களுக்கு வெகுவாக குறைந்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். எப்பொழுதோ நாங்கள் படித்த பாடல்களை எல்லாம் இப்பொழுது நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஆனால் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய அந்த வேகம், அதன் மீதான ஆசை இன்றைக்கு குறைந்து வருகிற ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருந்து வருகிறோம் சகோதர சகோதரிகளே. எனவே அந்த அடிப்படையில் இந்த நினைவூட்டல்கள் எல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால் அல் குர்ஆனுடனான தொடர்பு எங்களுக்கு அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் ஷைத்தானுடைய எல்லா வலைப்பின்னல்களும் இப்பொழுது அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அல் குர்ஆன் எங்களுக்கு ஒரு ராஹத்தாகும். அல் குர்ஆன் என்பது எங்களுடைய உள்ளத்திற்கு இருதயத்திற்கும் மருந்தாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் முஸம்மிலில் என்ன சொல்கிறான்? ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். அல் குர்ஆனில் நீங்கள் முடிந்ததை ஓதிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் அல் குர்ஆனில் எதையெல்லாம் உங்களுக்கு ஓத முடியுமோ முடிந்த அளவு ஓதிக்கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு ஓதுவதற்கு 2 நன்மைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் முஸம்மிலில் சொல்லுகின்ற பொழுது ஃபக்ரஊ மா தயஸ்ஸர், ஏழுமானதை ஓதிக்கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறான்?
அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா, உங்களில் நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். நோயாளிகளாக இருந்தாலும் உடல் பலவீனமாக இருந்தாலும் அல் குர்ஆனை ஓதுங்கள், அது உங்களுடைய உள்ளத்திற்கு உத்வேகம் தரும். நீங்கள் நோயாளிகளாக இருந்தாலும் மனக்கவலையில் இருந்தாலும் அல் குர்ஆனை நீங்கள் ஓதுவீர்களையாக இருந்தால், அதிகம் அதிகம் பாராயணம் செய்வீர்களையாக இருந்தால் அல் குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே, நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் விவாதித்து சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு ஒளியாக அல் குர்ஆன் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது இஹ்லாஸாக, நாங்கள் என்னதான் அல் குர்ஆனை ஓதி இந்த உலகத்தில் பெயர் பெற்றாலும், நாங்கள் பரிசுகள் வாங்கினாலும் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியமானது. ஏனெனில் நாளை மறுமை நாளில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுவர்க்கத்திலே முகம் இழுபட சுவர்க்கத்திலே போகக்கூடியவர்கள், தகுதியானவர்களாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் வருவார்கள். ஆனால் அவர்கள் இஹ்லாஸாக ஓதாத காரணத்தினால் அவர்களை நரகத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இழுத்து கொண்டு போய் போடுவான் என்கிற அந்த செய்திக்குள் நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் அல் குர்ஆனோடு உணர்வோடும் எங்களுடைய உள்ளத்தாலும் கலந்து வாழ்வதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.